இந்த போரை நாங்கள் 2029ஆம் ஆண்டு வரை நீடிப்போம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி வரை நாங்கள் இந்த போரை நீடிப்போம் என சபதம் செய்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகள். ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருந்து வெளியே பாயும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தற்கொலை முயற்சிகளும். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவருக்கு ஹமாஸினுடைய தலைமைகள் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி. சூடானிய களத்தில் நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்கள் தொடர்பாக நேற்று மதியம் வெளியிட்டிருந்த காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். சூடானிய அரசு ராணுவம் வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதற்கு பின்பு எல் ஒபைட் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய RSF படைகள் எத்தியோப்பியா வழியாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். 3 நாட்களுக்கு முன்பே இந்த தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த தரைவழி தாக்குதல்களுக்கு அமைவாக சூடானினுடைய கிழக்கு பிரதேசமான கைசான் பிரதேசத்தையும் இந்த RSF படைக்குழுக்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் நேற்று மாலையிலிருந்து கைசான் பிரதேசத்தினுடைய வடக்கு பகுதியை நோக்கி விரைவாக முன்னேறியிருந்தார்கள். குறித்த பகுதியானது பல மலைத்தொடர்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பதனால் RSF படைக்குழுக்கள் அந்த மலைத்தொடர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முன்னேறியுள்ளார்கள். மேலும் நேற்று மாலை கைசான் பிரதேசத்தினூடாக RSF படைக்குழுக்கள் முன்னேறுவதற்காக சூடானின் தலைநகரான கார்ட்டூமை இலக்கு வைத்தும் ஏனைய பகுதிகளை இலக்கு வைத்தும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். சூடானிய அரசு ராணுவத்தின் நிலைகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கைசான் பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்காகவும் சூடானிய அரசு ராணுவத்தினை பின்வாங்க செய்வதற்காகவும் பலவீனப்படுத்துவதற்காகவுமே இந்த வீரியமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக RSF படைக்குழுக்கள் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கைசான் பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளார்கள். மேலும் ஷைபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களையும் கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். இதனால் இன்று காலையிலிருந்து ஷைபா ராணுவ முகாமுக்கு வடக்கு பகுதியில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. சூடானிய அரசு ராணுவமும் குறித்த பிரதேசத்தினூடாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சூடானிய அரசு ராணுவம் கைஷான் மற்றும் ஷைபா பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய RSF படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக RSF படைக்குழுக்களின் பல போர் வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் பல சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சூடானிய அரசு ராணுவம் வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்தை அல் ஒபைட் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதற்கு பின்பு RSFின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நெருக்கமானவர்கள் சூடானிய அரசு ராணுவத்திடம் சரணடைந்துள்ளார்கள். இதற்கு முன்பும் RSF படைக்குழுக்களிலே இருக்கக்கூடிய பல முக்கியமான தளபதிகள் சூடானிய அரசு ராணுவத்திடம் சரணடைந்து சூடானிய அரசு ராணுவத்தோடு ஒன்றிணைந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது வடக்கு கொர்டோஃபோனினுடைய பல ஆளுநர்கள் தற்போது சூடானிய அரசு ராணுவத்திடம் சரணடைந்து சூடானிய அரசு ராணுவ முழுமையான ஆதரவை வழங்குமாறும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சூடானிய மக்கள் முழுமையான ஆதரவை சூடானிய அரசு ராணுவத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக சரணடைந்த குறித்த நபர் அல் அரேபிய ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய RSF படைகள் சூடானிய களத்திலே சூடானிய மக்களை இனப்படுகொலை செய்கின்றது. சூடானிய நகரங்களை அழித்து சூடானிய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களையும் அளிக்கின்றது. பழங்குடி மக்களை படுகொலை செய்து கலாச்சாரத்தையும் சிதைக்கின்றது. RSF படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் நடைபெறக்கூடிய கொடூரங்கள் இதயத்தை நொறுக்கக்கூடிய கொடூரங்களாகும். இவற்றை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலேயே நான் தற்போது சூடானிய அரசு ராணுவத்திடம் சரணடைந்து விட்டேன். மேலும் கொர்டோஃபோனிலும் டர்ஃபூன் பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களை முழுமையாக மீட்டெடுப்பதற்காக சூடானிய மக்கள் ஒன்றிணைய வேண்டும். சூடானிய அரசு ராணுவத்தோடு ஒன்றிணைந்து அரசு நிறுவனங்களையும் RSF படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என சூடானிய அரசு ராணுவத்திடம் சரணடைந்த குறித்த ஆளுநர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே விசேட பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திலே காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்கள் தொடர்பாகவும் தெற்கு லெபனானினுடைய தாக்குதல்கள் தொடர்பாகவும் விசேட விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் பொறியியல் உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் காசாவின் களத்திலே மீண்டும் தாக்குதல்களை வீரியப்படுத்துவது தொடர்பாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக நிலைத்திருப்பது தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது தொடர்பாகவுமே நேற்று நடைபெற்ற விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதங்கள் நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்தும் தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்தும் சிரியாவினுடைய பகுதிகளில் இருந்தும் ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை. காசாவிலும் லெபனானிலும் சிரியாவிலும் நாங்கள்
அமைத்திருக்கக்கூடிய இடையக மண்டலங்களில் இருந்து ஒரு பொழுதும் எங்களுடைய இராணுவம் வெளியேறாது. எந்த ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய இந்த நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை. தற்போது நாங்கள் தெற்கு லெபனானினுடைய இடையக மண்டலத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றோம். கிட்டத்தட்ட 80% பகுதிகளை தரைமட்டமாக்கிவிட்டோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளையும் வீடுகளையும் தரைமட்டமாக்கி விடுவோம். அதற்கு பிறகு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் நிலைத்திருக்கவே முடியாது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து சுரங்கப் பாதைகளையும் நாங்கள் முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் களத்திலே 2 படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவிலே அல் கஸாம் படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நபட்டியா பிரதேசத்திலும் அல் மன்சூரி பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் நபட்டியாவின் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொடரணிகளை இலக்கு வைத்து 2 தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் பின்வாங்குவதற்கு மறுப்பு தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒன்று, நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை அலியல் தாஹிர் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவோம், அல்லது நாங்கள் இந்த சுரங்க பாதையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு போராடி வீரமரணம் அடைவோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய போராளிகள் தெரிவிப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகள் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய செயலாளராக தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொஹசன் ரசாய் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். லெபனான் மற்றும் காசா உட்பட இந்த பிராந்தியத்திலே போரானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதனுடைய அனைத்து கொடூரங்களையும் ஆக்கிரமிப்புகளையும் முழுமையாக நிறுத்த வேண்டும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தினை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஈரான் அதனுடைய நிபந்தனைகளில் காசாவையும் லெபனானையும் ஏனைய எதிர்ப்பு போர் முனைகளையும் முழுமையாக இணைத்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும். மேலும் ஜியோனிஸ் எதிரியினுடைய திட்டங்களுக்கு எதிராக உறுதியாக செயற்படக்கூடிய ஈரானையும் ஈரானிய மக்களையும் ஈரானிய தேசத்தையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பலஸ்தீனிய மக்கள் எப்போதும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் முழுமையாக கட்டமைப்போம் என காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய தலைமைகள் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, அடிமை மற்றும் துரோகிகளான துருக்கியும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். மேலும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் எகிப்தும் இணைந்து கொள்ளப் போவதாக தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் எகிப்து இணைந்து கொள்ளப் போவதில்லை என எகிப்திய ஊடகங்களின் மூலமாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது, தற்போதைய நிலைமையில் எகிப்து சவுதி அரேபியாவை விட ஐக்கிய அரபு அமீரகத்துடனேயே அதிகளவாக நெருக்கமாக இருப்பதாகவும், கடந்த வருடம் இறுதியில் யமனின் களத்திலே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே நடைபெற்ற மோதலின் போதும் எகிப்திய தலைமைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே முழுமையான ஆதரவை வழங்கி இருந்ததாகவும், இதனால் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் எகிப்து இணைந்து கொள்வதற்கு விரும்பவில்லை என்றும் எகிப்து இணைந்து கொள்வதை சவுதி அரேபியாவும் விரும்பவில்லை என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான, எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான, ஈரானுக்கு எதிரான வேலை திட்டங்களில் அடுத்த கட்ட நகர்வுகளில் இந்த அடிமை அரபுகள் 2 பிரிவாக பிரிந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் ஒரு பிரிவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் ஒரு பிரிவும் பிரிந்துள்ளார்கள். மேலும் இதனால் தற்போது தங்களுக்கிடையிலே யார் மிக மூத்தடிமை என்கின்ற போட்டியும் அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியா நான் தான் மிகப்பெரிய அடிமையாக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் தொடர்புகளை நான் தான் வலுப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றது. அதே நேரம் ஆபிரகாம் உடன்படிக்கை இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் இந்த பிராந்தியத்திலே மிகப்பெரிய அடிமையாக நான் தான் இருப்பேன் என்றும் என்னுடைய தலைமைக்கு கீழாலேயே அனைத்து அடிமைகளும் ஒன்று கூட வேண்டும் என்றும் விரும்புகின்றது. இதற்கமைவாகவே தற்போது இந்த அடிமைகளும் துரோகிகளும் பிரிந்துள்ளார்கள். இருப்பினும் இந்த அடிமைகளுடைய ஒரே நோக்கம் பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பற்றுகளையும் ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த அடிமைகள் அவர்களுடைய இந்த இலக்குகளை அடைந்து கொள்ளவே மாட்டார்கள். அடுத்து, ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் தொடர்பாக கடந்த வாரமே சில முக்கியமான தகவல்களை நான் பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது அமெரிக்க ஊடகங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக வெளிப்படையாக செய்திகளை வெளியிடுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் உரையாடல்கள் தொடர்பான காட்சிகளும் வெளியாக இருந்தன. அதாவது, குறித்த அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய குடும்ப
குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நிலைமைகள் தொடர்பாக அமெரிக்க ஊடகங்களுக்கு வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பால் உணவுகள் கிடைக்கவில்லை என்றும் வெறும் இறைச்சி மாத்திரமே கிடைக்கப்பெறுகின்றது என்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் பெரும்பாலானவை அழுகிய உணவுகளை கிடைக்கப்பெறுகின்றது என்றும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் புலம்பியுள்ளார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களையும் குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இவற்றையே தற்போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்க ஊடகங்களுக்கும் அம்பலப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மாலுமிகளும் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மாத்திரம் 10க்கும் அதிகமான மாலுமிகளும் சிப்பாய்களும் அதிகாரிகளும் கடல் பிரதேசத்தில் குதித்திருப்பதாகவும் தற்கொலைக்கு முயற்சி செய்திருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது கடந்த 9 மாதங்களாக ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது தரைக்கு வரவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானை கண்காணிப்பதற்காகவும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலுமேயே நிலை கொண்டுள்ளது. இதனால் குறித்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நெடுநாட்களாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பாததன் விளைவாக சோர்வடைந்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான போர் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதன் விளைவாகவே அதிகளவான மாலுமிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த நிலைமைகளை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்காத நினைக்காத விடயங்கள் நடைபெற்றுவிடும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அமெரிக்க இராணுவத்தை எச்சரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தின் வழியாக இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீது அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாடு காணப்படுகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக தக்க வைத்துக் கொள்வோம் என்று நினைக்கின்றேன். ஈரானுக்கு எதிரான எங்களுடைய கடற்படை முற்றுகையானது சிறப்பான முற்றுகையாகும். இதனை அனைவரும் ஸ்டீல் வால் என்று அழைக்கின்றார்கள். எங்களுடைய கடற்படை முற்றுகையை நாங்கள் ஒரு பொழுதும் நீக்கப் போவதில்லை. ஈரானுக்கு இதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் கடற்படைகளை இழந்து விட்டார்கள், விமானப்படைகளையும் இழந்து விட்டார்கள். IRGC ராணுவம் முழுமையாக அழிக்கப்பட்டு தப்பியோடுகின்றது. அவர்களுடைய ராணுவ சிப்பாய்களுக்கு சம்பளத்தை கூட அவர்களுக்கு வழங்க முடியவில்லை. இதனால் IRGC ராணுவம் பிளவுபட்டுள்ளது. அவர்களிடம் பணம் இல்லை. அவர்களுடைய நாடு சுருங்கி போய்விட்டது. 300% அளவில் பணவீக்கம் உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் இதற்கு பிறகு ஈரானுக்கு வெறும் பேச்சு மாத்திரமே இருக்கும். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்து விட்டோம். இதற்கு பிறகு அவர்களுக்கு எழுந்து நிற்கவே முடியாது. இனி மத்திய கிழக்கினுடைய கொடுங்கோலன் அழிந்து விட்டான். ஈரான் என்கின்ற கொடுங்கோலன் அழிந்து விட்டான். நாங்கள் தற்போதும் வெற்றி பாதையில் தான் பயணிக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கருத்துக்களை ட்ரூத் சோஷியல் தளத்தின் வழியாக வெளியிட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்கள் வாயிலாக ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். ஈரான் ஒப்பந்தத்தை முடிக்காவிட்டால் நாங்கள் விரைவில் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவோம். இதற்காக அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் நாங்கள் முடித்து விட்டோம். இதனால் ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை தற்போது அமெரிக்க மக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஈரான் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றோம். ஈரானிய ராணுவம் சிதைவடைந்து விட்டது. ஈரானிய ராணுவம் தெரித்து ஓடுகின்றது என கருத்துக்களை வெளியிட்டதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதற்காக ஒப்பந்தத்தை ஈரான் அவசரமாக முடிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிடுகின்றார். அடுத்து ஈரானினுடைய IRGC ராணுவத்தின் மூத்த தளபதிகளில் ஒருவரான மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான முகமது ரேசா நக்தி அவர்கள் ஊடக நேர்காணலின் போது சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக இந்த போரிலே வெற்றி எங்களுடைய பக்கம் தான் இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான 2 நோக்கங்களும் இலக்குகளும் தோல்வியடைந்து விட்டன. ஈரானிய தலைமைகளை கவிழ்த்து ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ஈரானை பல துண்டுகளாக பிரிப்பதுமே அமெரிக்காவினுடைய முக்கிய இலக்குகளாக இருந்தன. இவை அனைத்தும் தற்போது தோல்வியில் முடிவடைந்து விட்டன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய போரானது தற்போது எந்த விதமான வியூகமும் இல்லாத போராக மாறிவிட்டது. அதே நேரம் இந்த போரிலே நாங்கள் இன்னும் எங்களுடைய இறுதி இலக்கை அடைந்து கொள்ளவில்லை. இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய போர்க்களத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். இருப்பினும் இறுதி இலக்கை நாங்கள் அடையவில்லை. இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ நாங்கள் அவ்வளவு காலத்திற்கான அனுபவத்தையும் பெற்றுக் கொள்வோம். உண்மையில் இந்த போரானது எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த போரை நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களை வீழ்ச்சியை நோக்கி தள்ள வேண்டும். இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அமெரிக்காவோடும் ஆக்கிரமிப்போடும் எவ்வாறு போராட வேண்டும், எவ்வாறு நாங்கள் போர்க்களத்தை கையாள வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்வதற்காக எந்த விதமான போரும் நடைபெறவில்லை. இதனால் இந்த போரிலேயே நாங்கள் மிகவும் அதிகளவான அனுபவங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் இந்த போர்க்களத்தின் மூலமாக அமெரிக்க இராணுவமும் ஆக்கிரமிப்பும் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதனையும் நாங்கள் தற்போது தெளிவாக புரிந்து வைத்துள்ளோம். எங்களுடைய இறுதி இலக்கை அடைந்து கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பினுடைய ஒவ்வொரு பலவீனங்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். தற்போதைய நிலைமையில் இந்த போரை பல வருடங்களுக்கு இழுத்தடிப்பு செய்வதே எங்களுடைய முதன்மை திட்டமாகும்.
என்னை பொறுத்தவரையில் இந்த போரானது பல வருடங்களுக்கு நீடிக்கும். டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவிக்காலம் முடியும் வரையிலும் நீடிக்கலாம். 2029ஆம் ஆண்டு வரையிலும் நீடிக்கலாம். மேலும் இந்த போர்க்களத்தில் எங்களுடைய அடுத்த மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அமெரிக்காவோ ஆக்கிரமிப்போ ஈரானுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்பட வேண்டும் என்பதே. அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் மாத்திரமே இந்த பிராந்தியம் அமைதி அடையும். இந்த பிராந்தியத்தை விட்டும் அமெரிக்கா வெளியேறிவிடும். இதனால் இன்னும் பல வருடங்களுக்கு இந்த போரை நீடித்து அமெரிக்காவை பலவீனப்படுத்துவதே எங்களுடைய முதன்மை திட்டமாகும். அப்போது தான் வேறு யாராவது ஈரானை தாக்க நினைத்தால் அதற்கு நாங்கள் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டி ஏற்படும் என்கின்ற பயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். மேலும் அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கான விளைவுகளையும் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். ஒரு நீடித்த போரின் மூலமாகவே இந்த விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். இதன் மூலமாகவே நாங்கள் எங்களுடைய இறுதி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியும். அத்தோடு நாங்கள் எங்களுடைய ஏவுகணைகளிலும் ட்ரோன்களிலும் எங்களுடைய திறன்களிலும் தங்கி இருக்கவில்லை. எங்களுடைய ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் நாங்கள் நம்பி இருக்கவில்லை. நாங்கள் எப்போதும் இறைவனை மாத்திரமே நம்பி இருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய ஏவுகணை திறன்களாலும் ஆயுத திறன்களாலும் போர்க்களத்தில் வெற்றியை அடைந்து கொள்ளவில்லை. இறைவனுடைய உதவியின் விளைவாகவே இந்த போர்க்களத்தில் நாங்கள் வெற்றியை அனுபவிக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் எங்களுடைய ஆயுத திறன்களையும் பல மடங்கினால் அதிகரித்திருக்கின்றோம். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களும் நினைப்பதை விட எங்களுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களும் ட்ரோன் உற்பத்தி திறன்களும் பல மடங்கினால் காணப்படுகின்றன. இதுவரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஏவி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை விட ட்ரோன்களை விட பல மடங்கு ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நாங்கள் உற்பத்தி செய்துவிட்டோம். ஏவுகணைகளை தொடர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் தயாரிப்பதற்கு எங்களுக்கு பல வழிகள் காணப்படுகின்றன. இந்த பரந்துபட்ட ஈரானிலே நாங்கள் அதிகளவான ஏவுகணை உற்பத்திகளையும் ட்ரோன் உற்பத்திகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகளோ ட்ரோன்களோ இல்லாத நாள் வருமாக இருந்தால் அப்போது நாங்கள் அமெரிக்காவுக்கு இன்னும் ஆபத்தானவர்களாகவே இருப்போம். எங்களிடம் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தீர்ந்துவிட்டால் நாங்கள் அடுத்ததாக எதனை கையில் எடுப்போம் என்பதனை அமெரிக்கர்கள் நன்றாக அறிவார்கள். இதனால் அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் மிகவும் ஆபத்தானதாகவே மாறிவிடும். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர்க்களமானது 2ஆம் உலகப் போரை விட வித்தியாசமானதாகும். மேலும் எங்களுடைய ஈரானிய மக்கள் எப்போதும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் அமெரிக்காவுக்கு மரணம், ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு மரணம் என்கின்ற கோஷங்களை எழுப்புகின்றார்கள். இதற்கு அர்த்தம் அவர்கள் அமெரிக்கர்களை வெறுப்பதல்ல. வல்லரசாக மாறியதிலிருந்து 70க்கும் அதிகமான நாடுகளை சிதைத்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தலைமைகளுக்கும் மரணம் என்பதாகும். உண்மையில் அமெரிக்கர்கள் எங்களுடைய அணுகுண்டை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய அணுகுண்டு என்பது அடக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகும். அமெரிக்க ஆதிபத்தியத்திற்கு எதிரான, ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய போராட்டமே எங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுகுண்டாகும். இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமே எங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுகுண்டாகும். இதனால் நாங்கள் இறுதி வரை போராடுவோம். இந்த போர்க்களத்திலே இறுதி வரை போராடுவோம். இறுதி இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை நாங்கள் போராடுவோம் என குறித்த தளபதி தெரிவித்துள்ளார். அதாவது இந்த போரை பல வருடங்களுக்கு நீடித்து அமெரிக்காவுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடைய வீழ்ச்சி வரை போராடுவதே ஈரானுடைய இறுதி இலக்காகவும் காணப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாகவே தற்போது போர்க்களத்தையும் ஈரான் விரிவாக்கி வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.